காரல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் என்ற இரண்டு உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர்கள் தொழிலாளர்களுக்காக, தொழிலாளர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற ஒரு புத்தகத்தை, கொள்கை புத்தகத்தை எழுதுகிறார்கள். அந்த புத்தகத்திலே workers of the world unite, we have nothing to lose but the chain that binds us. உங்களை அடிமைப்படுத்தும் சங்கிலிகளான முதலாளித்துவ சிந்தனைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அடிமை தலைகளையும் உடை தெரிவதை தவிர நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று முழங்குகிறார். இந்த பொருளோடு காரல் மார்க்ஸ் அவர்கள் தங்களுடைய சிந்தனையை, தங்களுடைய கொள்கை பரப்பை வெளியிட்டாலும் இந்த பாடத்தை, மார்க்சிசம் என்ற அந்த பாடத்தை குருமடத்திலே எங்களுக்கு எடுத்த பேராசிரியர் இவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதாவது, அடிமைத்தனங்களுக்கும் சமூக தீமைகளுக்கு எதிராக போராடும் தொழிலாளர்களாகிய நாம் அனைவருமே நம்மை ஒன்றுபடுத்துகின்ற, நம்மை ஒன்றாக இணைக்கின்ற இந்த சங்கிலியை தவிர நாம் இழப்பதற்கு வேறு ஒன்றுமே இல்லை என்று குறிப்பிடுவார். இரண்டாவது, எங்களுடைய பேராசிரியர் எங்களுக்கு பொருள் கொடுத்தது, அதாவது நாம் அனைவருமே ஒன்றாக ஒற்றுமையாக இணைந்து ஒரு கருத்துக்காக போராடும் பொழுது நாம் அந்த ஒற்றுமையாக இருப்பதற்கு மட்டும் உறுதியாக இருந்துவிட்டோம் என்றால், நமது ஒற்றுமையை மட்டும் நாம் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத வண்ணம் உறுதியாக இருந்துவிட்டோம் என்றால் நமது போராட்டமானது கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும். ஆக போராளிகளாக ஏதோ ஒரு நீதிக்காக நாம் போராடும் பொழுது நமது ஒற்றுமையை மட்டும் நாம் இழக்காமல் காத்து கொள்ள வேண்டும் என்று அந்த பேராசிரியர் எங்களுக்கு அறிவுறுத்தினார். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ, கூடி செயல்படுகிறார்களோ, அவர்கள் மத்தியிலே தன்னுடைய இருத்தலை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிரசன்னத்தை அந்த மக்கள் மத்தியிலே விட்டு செல்லுகிறார் என்ற செய்தியை தான் நற்செய்தியாளர் மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறார்.